السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى خصوصا على رسول المصطفى صلى الله عليه وعلى آله وأصحابه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. إن أول بيت وضع للناس للذي ببكة مبارك وهدى للعالمين فيه آيات بينات مقام إبراهيم ومن دخله كان آمنا فلله على الناس حج البيت من استطاع إليه سبيلا ومن كفر فإن الله غني عن العالمين. صدق الله مولانا. அல்லாஹ்வே நல்லடியார்களே, சங்கை மிகுந்த உலமா குழுமத்திலே மரியாதைக்குரிய பெரியோர்களே, சிறப்பிற்குரிய சகோதரர்களே, எனது அருமையான பாசத்திற்குரிய மாணவ சங்கங்களே, ஹஜ்ஜுடைய மாதங்களில் ஒன்றான துல்காதா அது நம்மிடம் இப்போது வந்திருக்கிறது. உலகின் பல பாகங்களில் இருந்தும் பல கோணங்களில் இருந்தும் பல நாடுகளில் இருந்தும் அலை அலையாக படைப்படையாக வானிலை பறந்து கண்ணியத்திற்குரிய காபாவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் நாம் அந்த அல்லாஹ்வுடைய இல்லங்களில் ஒன்றில் அமர்ந்து அந்த மக்காவை பற்றி, அந்த மதீனாவை பற்றி, மக்காவில் உண்டான காபாவை பற்றி, காபாவை சுற்றியுள்ள புனித தலங்களை பற்றி பேசுவதற்கு, கேட்பதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்திருக்கிறார். அருமையான ஹாஜிகள், பாக்கியம் பெற்ற ஹாஜிகள் காபாவை இந்த கண் கொண்டு பார்க்க போகின்றார்கள். எந்த காபாவை மானசீகமாக கண் கொண்டு ஒவ்வொரு தொழுகையிலும் முன்னோக்கி தொழுது கொண்டிருந்தார்களோ, காபாவை முன்னோக்கி அல்லாஹ்வுக்காக தொழுகிறேன், காபாவை முன்னோக்கி அல்லாஹ்வுக்காக தொழுகிறேன் என்று சொல்லும் பொழுதெல்லாம் காபா கண்ணுக்கு தெரியாவிட்டால் காணுவதை போன்ற ஒரு உணர்வை, ஒரு அச்சப்பாட்டை
ஒரு ஆர்வத்தை ஆசையை உண்டாக்கி தொழுது கொண்டிருந்த எத்தனையோ முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் அதை நேரில் காண பாக்கியத்தை தந்து கொண்டிருக்கிறான். சென்று கொண்டிருக்கிறார்கள். நமது நகரத்தில் இருந்தும் இன்ஷா அல்லாஹ் இந்த வாரத்திலே செல்லப் போகிறார்கள். அந்த கண்கொள்ளா காட்சியை கண்டு வந்த தங்களுக்கு சொந்தக்காரர்களான ஆதிகளும் இங்கே அமர்ந்திருக்கின்றார்கள். இவைகளெல்லாம் பேசப்படும் போது என்று நாம் அந்த காபாவை தரிசிப்போமோ என்று நாம் எம்பெருமானாருடைய அந்த உடல், அந்த தங்கமான உயர்ந்த உன்னதமான உடல் படுத்து உறங்குகின்ற அந்த தௌபாவை சந்திப்போமோ என்ற ஆர்வத்திலே ஆதிகளாக ஆக வேண்டும் என்ற துடிப்பிலே இருந்து கொண்டிருக்கிறார். அல்லாஹ் நம் அனைவருக்கும் திரும்பவும் திரும்பவும் ஹஜ் செய்யும் பாக்கியத்தை தந்திருவானார். அருமையான ஹாஜிகளே, ஹஜ் செய்து வந்த ஹாஜிகளே, ஹஜ் செய்ய தயாராக இருக்கும் ஹாஜிகளே, நீங்கள் பெற்றிருக்கின்ற அந்த பாக்கியம் சாதாரணமான பாக்கியமா? உன்னதமான பாக்கியம், உயர்ந்த பாக்கியம். அந்த ஹஜ், அதை கொண்டுதான் அல்லாஹ் இந்த இஸ்லாத்தை முழுமைப்படுத்தினான், இந்த இஸ்லாத்தை பூரணத்துவப்படுத்தினான், இந்த இஸ்லாத்தை நிறைவுபடுத்தினான். அந்த பாக்கியம் பெற்றுவிட்ட ஹாஜிகள் அவர்கள் நாம் பூர்ணம் அடைந்து விட்டோமா? நம்முடைய இஸ்லாம் பூர்ணம் அடைந்து விட்டதா? நம்முடைய ஈமான் பூர்ணம் அடைந்து விட்டதா? நம்முடைய அஸ்லாத் பூர்ணம் அடைந்து விட்டதா? நம்முடைய செயல்பாடுகள் பூர்ணம் அடைந்து விட்டதா? நம்முடைய பண்பாடுகள் பூர்ணம் அடைந்து விட்டதா? சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறார்கள், சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எத்தனை ஹாஜிகள் ஹஜ்ஜுக்கு சென்று வந்த பின்பும் கூட அவர்கள் அந்த முழுமை பெறாத காலகட்டத்தில் வெறும் தொழுகையாளியாக இருக்கும் போது எந்த பண்புடன் இருந்தார்களோ, வெறும் நோன்பாளியாக இருக்கும் போது எந்த பண்புடன் இருந்தார்களோ, வெறும் ஜகாத்தை கொடுப்பவர்களாக இருக்கும் போது எந்த பண்புடன் இருந்தார்களோ, அந்த ஹாஜிகள் அவர்கள் ஹஜ்ஜுக்கு சென்று வந்த பின்பும் கூட எந்த மாற்றமும் இல்லை, எந்த அகலாக்கின் உயர்வும் இல்லை. அதே சண்டை, அதே சச்சரவு, அதே பொறாமை, அதே பொய், அதே ஏமாற்றுதல், அதே பொறுப்போக்கு, அதே கஞ்சத்தனம். இஸ்லாம் சொல்கிறது, அல்லாஹ் சொல்கிறான், அல்யோம் அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்கும் இஸ்லாம தீனா. எப்போது சொன்னான்? இந்த ஆயத்து எப்போது இறங்கியது? எந்த கடமை கடமையாக்கப்பட்டதற்கு பின்னால் இறங்கியது? யூதர்கள் சொன்னார்கள், இந்த ஆயத்து மட்டும் எங்களுடைய தௌராத்தில் இறங்கியிருந்தால், எங்களுடைய நபிக்கு வந்திருந்தால் நாங்கள் அதை பெரும் பெருநாளாக கொண்டாடி இருப்போம். நீங்கள் சாதாரணமாக அதனுடைய அருமை தருகிறதா, பெருமை தருகிறதா, உயர்வு தருகிறதா, உன்னதம் தருகிறதா என்று அமீருல் மோமினீன் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டபோது என்ன சொன்னார்கள்? எனக்கு தெரியும் இந்த ஆயத் எப்போது இறங்கியது என்று. அரபா மைதானத்திலே, அரபா பெருவழியிலே வெள்ளிக்கிழமை அன்று அசர் தொழுகைக்கு பின்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள், லட்சக்கணக்கான சஹாபாக்கள் குழுமி இருக்கும் போது, ஒட்டகத்திலே அமர்ந்து பயான்கள் செய்து கொண்டிருக்கும் போது இந்த ஆயத் இறங்கியது. இறங்கியதின் காரணமாக ஒட்டகம் நபிக்கு வந்த வகையின் கணம் தாங்க முடியாமல் அது அமர்ந்து விட்டது. அது அரபாவுடைய
9வது நாள் அது எங்களுக்கு பெருநாள், அது வெள்ளிக்கிழமை அது எங்களுக்கு பெருநாள் என்று சொன்னார்களே. இஸ்லாம் ஹஜ்ஜை கொண்டு பூர்ணமடைகிறது, இஸ்லாம் ஹஜ்ஜை கொண்டு நிறைவடைகிறது. 5 நேரம் தொழுது கொண்டிருக்கும் முஸ்லிம்களே, நோன்பு காலங்களில் நோன்பு நோற்பவர்களே, செல்வந்தர்களாக இருந்து ஜகாத்தை கொடுப்பவர்களே, நீங்கள் ஹஜ்ஜை செய்யவில்லை என்றால், உங்கள் மீது ஹஜ் கடமையாக ஆகி ஹஜ்ஜை நிறைவேற்றவில்லை என்றால், தட்டி கழித்துக் கொண்டிருந்தால் அடுத்த ஆண்டு பார்த்துக் கொள்ளலாம் என்று நீங்கள் ஒன்றும் இஸ்லாத்தில் முழுமை அடையவில்லை, உங்களுடைய இஸ்லாம் நிறைவு பெறவில்லை என்பதுதான் பொருள். ஆகவே ஹஜ்ஜுக்கு செல்லாதவர்கள் நம்முடைய இஸ்லாம் நிறைவு பெறவில்லையே என்ற கவலை அவர்களை ஆட்கொள்ள வேண்டும். ஹஜ்ஜுடைய பாக்கியம் பெற்றவர்கள் இஸ்லாம் நிறைவு பெற்றுவிட்டது, ஆனால் என்னுடைய உள்ளத்திலே அந்த நிறைவு பெற்ற இஸ்லாத்துடைய பண்பாடுகள் இல்லையே, அந்த ஈமானுடைய பலம் இல்லையே என்று கவலை கொள்ள வேண்டும். அருமையான ஹாஜிகளே, நீங்கள் போகின்ற அந்த மக்காவிலே நீங்கள் வலம் வர இருக்கின்ற அந்த காபா, அதனுடைய உயர்வுகள் என்ன, அதனுடைய மதிப்புகள் என்ன, அதனுடைய அந்தஸ்துகள் என்ன, இவைகளையெல்லாம் தெரிந்து கொண்டு செல்லும் போதுதான் நீங்கள் செல்கின்ற அந்த காலகட்டம், உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த 40 நாட்கள் அது வீணாக ஆகாது. ஏதோ பாக்கியம், ஏதோ வந்தோம், காலங்கள் கழிந்தது, கடமை நீங்கியது, எப்போது ஊருக்கு வருவோம், என்ன சாமான்கள் வாங்கலாம், யாருக்கு எது வாங்கலாம், என்ன நகை வாங்கலாம், இப்படியெல்லாம் கவனங்கள் செல்லாமல் புனிதமான மக்காவிலே இருக்கிறோம், காபாவுக்கு அருகில் இருக்கிறோம், சந்தர்ப்பங்களை பயன்படுத்த வேண்டும், அல்லாஹ் திரும்ப வாய்ப்பு கொடுக்கிறானா இல்லையா தெரியாது என்ற அந்த பெரும் ஊக்கத்துடன் அமல் செய்ய வேண்டும். அல்லாஹ் சொல்லுவான், வஹாதல் பலதில் அமீன், வஹாதல் பலதில் அமீன். இன்னொரு அல்லாஹ் சொல்லுவான், லா உக்ஸிமு பிஹாதல் பலத். இந்த 2 ஆயத்துகளுமே நமக்கு தெரிந்த ஆயத்து. அபயம் அளிக்கும், பாதுகாப்பு அளிக்கும் நகரின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் மக்காவின் மீது சத்தியம் செய்கிறான். லா உக்ஸிமு பிஹாதல் பலத், இந்த ஊரின் மீது சத்தியமாக, இந்த நகரின் மீது சத்தியமாக என்று குர்ஆனிலே அல்லாஹ் சத்தியம் செய்கிறான் என்றால், அல்லாஹ் எதை சத்தியம் செய்வான்? மனிதர்களுக்கு எது பயன்படுமோ, அல்லாஹுடைய இடத்தில் எது அந்தஸ்தை பெற்றதோ, அல்லாஹுடைய இடத்தில் எது உயர்வானதோ அதுதான் சத்தியத்திற்கு பயன்படுத்துவார். ஆகவே மக்கா அல்லாஹ்வால் சத்தியம் செய்யப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இந்த மக்காவை கொண்டு நாம் பெரும் பயனை அடைய தகுதி உடையவர்களாக இருக்க வேண்டும். மக்கா இந்த உலகிலும் நமக்கு பெரும் வெற்றியை தரும், மறு உலகிலும் பெரும் வெற்றியை தரும். அன்பானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்திலே மக்காவில் இருந்து வெளியாக வேண்டிய நிலை, அப்போது சொல்கிறார்கள், மக்காவுக்கு வெளியிலே ஹஸ்வரா என்ற இடத்தில் நின்று கொண்டு, வல்லாஹி இன்னகி லகைரு அருளில்லாஹ் வ அஹப்பு அருளில்லாஹி இலல்லாஹ் வலௌலா அன்னி உக்ரிஜ்து மின்கி மா ஹரஜ்து. அல்லாஹ்வின் மீது ஆணையாக சத்தியமாக மக்காவே, நீ அல்லாஹ்வுடைய பூமியில் மிக சிறந்த பூமி, மிக உயர்ந்த பூமி, அல்லாஹ்வுடைய பூமியிலேயே அல்லாஹ்வுக்கு மிக பிரியமான பூமி. நான் இப்போது மக்காவில் இருந்து துரத்தப்படுகிறேன், மக்காவில் இருந்து வெளியேற்றப்படுகிறேன். உன்னில் குடியிருப்பவர்கள் என்னை இருக்க விடாமல் துரத்துகின்றார்கள். அது மட்டும் இல்லை என்றால் உன்னை விட்டு நான் வெளியாகவே மாட்டேன் என்று மக்காவை பார்த்து சொல்கிறார்கள் என்றால், எதிர்த்து செய்கின்ற அந்த காலகட்டத்தில் அல்லாஹ்வுடைய கட்டளை நதியே புறப்படுங்கள் என்று 13 ஆண்டு காலங்கள் அடிகளையும் உடைகளையும் திட்டுகளையும் ஏற்றுக்களையும் பேச்சுகளையும்
தொல்லைகளையும் துன்பங்களையும் தாங்கிக் கொண்டிருந்த பெருமானாருக்கு கட்டளை வந்துவிட்டது, புறப்படுங்கள், இனிமேல் மக்காவில் இருக்க வேண்டாம் என்று. அந்த நேரத்தில் கவலை கொண்டவர்களாக புறப்படுகிறார்கள். இன்னொரு சந்தர்ப்பத்திலே சொல்வார்கள், மா அத்தியபகீமின் பலத், மா அத்தியபகீமின் பலத், மா அஹப்பகீலை. ஓ மக்காவே, உன்னுடைய நறுமணம் தான் என்ன, உன் மீது எனக்கு உண்டான பிரியம் தான் என்ன, எவ்வளவு உயர்ந்த ஊராக நீ இருக்கிறாய். வலவுலா அன்ன கௌமி அஹ்ரஜூனி மின் கிமா சகந்து கைரக். உன்னில் வாழ்கின்ற இந்த மக்கள் இந்த ஊரை விட்டும் உன்னை விட்டும் என்னை தடுக்கவில்லை என்றால் நான் உன்னிலிருந்து வெளியாகி வேற எந்த ஊரிலும் குடியிருக்க மாட்டேன் என்று பெருமானார் கவலைப்பட துக்கம் வெளியாக வார்த்தையை நான் சொல்கிறார்கள் என்றால் அந்த மக்கா எவ்வளவு உயர்ந்தது, உன்னதமானது, சிறப்பிற்குரியது, நபியுடைய உள்ளத்தில் இடம்பெற்றது. அன்பானவர்களே, அந்த மக்காவுக்குத்தான் ஹாஜிகளே நீங்கள் சென்று வந்திருக்கின்றீர்கள். செல்ல இருக்கின்ற ஹாஜிகளே, செல்ல போகிறீர்கள். எந்த மக்காவிலிருந்து பிரிவதற்கு மனம் வரவில்லையோ நபி அவர்களுக்கு, அந்த மக்காவிற்கு செல்கின்ற பாக்கியம் கிடைத்தால், எந்த மக்காவிலே பெருமானாருடைய பாதங்கள் நடந்ததோ, எந்த மக்காவிலே சஹாபாக்களுடைய பாதங்கள் நடந்ததோ, எந்த மக்காவுடைய பள்ளிவாசலிலே பெருமானார் தொழுதார்களோ, அந்த பள்ளிவாசலிலே அந்த ஊரிலே நம்முடைய பாவமான இந்த பாதங்களும் நடக்கிறது என்றால் நம்முடைய பாதங்கள் பொறுத்து வைத்ததல்லவா? அந்த புனிதமான உயர்ந்த மனிதர்கள் கால் பதிந்த இடங்களிலெல்லாம் நம்முடைய காலம் படி இருக்கின்றனவே. ஆகவே மக்காவிற்கு செல்கின்ற நீங்கள் மக்காவினுடைய உயர்வை உங்களுடைய உள்ளத்திலே அதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அன்பானவர்களே, அந்த மக்காவிலே எதற்காக செல்கிறோம்? காபாவை சுற்றுவதற்காக, காபாவை வலம் வருவதற்காக, காபாவை கண்ணால் பார்ப்பதற்காக, காபாவுடைய அந்த மஸ்ஜிதிலே தொழுவதற்காக. அந்த காபா அதனுடைய அந்தஸ்து என்ன தெரியுமா? உயர்வு என்ன தெரியுமா? சிறப்பு என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்லுவான், இன்ன அவ்வள பைத்தின் உலிஅலின்னா லல்லதி பிமக்கா, இன்ன அவ்வள பைத்தின் உலிஅலின்னா லல்லதி பிமக்கா. மனிதர்களுக்காக, மனிதர்கள் அல்லாஹ்வை வணங்குவதற்காக, மனிதர்கள் அல்லாஹ்வுடைய ரஹமத்தை பெறுவதற்காக முதலாக உண்டாக்கப்பட்ட கட்டப்பட்ட ஆலயம் மக்காவில் இருக்கிறது. அதுதான் என்று சொல்லுவோம். புராதனமானது, பூர்வீகமானது. இந்த உலகிலே புராதன சின்னங்களுக்கு இருக்கின்ற மதிப்பு அரசாங்கத்திலே தனி துறையே இருக்கிறது. புராதன சின்னங்களை பாதுகாப்பதற்காக எந்த நாட்டில் எடுத்துக்கொண்டாலும் அது எத்தனை ஆண்டு புராதனமாக இருந்தாலும் 100 ஆண்டுகள் இருக்கலாம், 500 ஆண்டுகள் இருக்கலாம், கூட கூட போனால் 1000 ஆண்டுகள் இருக்கலாம். 1000 ஆண்டுடைய புராதனமான சின்னம் என்று. ஆனால் அல்லாஹ் இங்கே என்ன சொல்கிறான்? இங்கே ஆண்டுகள் கணக்கில்லை. உலகிலே முதலாக தோன்றிய முதல் பள்ளிவாசல், முதல் ஆலயம், முதல் இல்லம் அல்லாஹ்வுடைய இல்லம் காபா. அது எப்போது கட்டப்பட்டது? பூமி உண்டாகுவதற்கு முன்பே. பூமி ஒன்றும் படைக்கப்படவில்லை, வானம் இன்னும் படைக்கப்படவில்லை. எங்கும் தண்ணீர், எதிலும் தண்ணீர், எல்லாம் நீர்மயமாக இருந்தது. அல்லாஹ் நீரைத்தான் முதலில் படைத்தான், அதற்கு பின்புதான் எல்லாவற்றையும் படைத்தான். இந்த பூமி படைக்கப்படுவதற்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு உலகமே நீராக இருக்கும் போது அந்த நீரில் இருந்து ஒரு குமிழி இப்போது காபா இருக்கிறதே அங்கே உண்டானது. அந்த குமிழில் இருந்துதான், அதனுடைய அடிபாகத்திலிருந்து தான் பூமியையே பார்க்கப்பட்டது, அல்லாஹ் உண்டாக்கினான் என்ற வரலாறுகள் இருக்கின்றன. அன்பானவர்களே, இந்த புராதனம் இருக்கிறதே, இந்த பூர்வீகம் இருக்கிறதே, உலகத்தில் எதற்கும் இல்லை, எல்லாம் இதற்கு கீழ்தான். இன்னவல பைத்தின் ஒளி அலின்னா
லல்லதி பக்கா, இந்த புராதனமான இல்லத்திற்கு அல்லாஹ்வுக்காக கட்டப்பட்ட, அல்லாஹ்வை வணங்குவதற்காக கட்டப்பட்ட முதல் இல்லம் என்றால் அதனுடைய தனி சிறப்பு, அதனுடைய உயர்வு எவ்வளவு பெரியது. அபூதர் கஃபார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு தடவை நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இந்த உலகத்திலே முதலாக கட்டப்பட்ட மஸ்ஜித் எது என்று கேட்டேன், பள்ளிவாசல் எது என்று கேட்டேன். சொன்னார்கள், அல் மஸ்ஜிதுல் ஹராம். அடுத்து எது என்று கேட்டேன், மஸ்ஜிதுல் அக்ஸா. மூன்றாவதாக கேட்டேன், இந்த மக்காவில் இருக்கிற மஸ்ஜிதுல் ஹராமுக்கும் பைத்துல் முகத்தஸில் இருக்கிற மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கும் எவ்வளவு காலம் இடைவெளி என்று கேட்டேன். 40 ஆண்டுகள் இடைவெளி என்றார்கள். பெருமானாருடைய காலத்திலே யூதர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் மத்தியில் விவாதங்கள் நடந்தன. யூதர்கள் சொன்னார்கள், எங்களுடைய மஸ்ஜிதுல் அக்ஸா, எங்களுடைய பைத்துல் முகத்தஸ் அதுதான் சிறப்பிற்குரியது, அதுதான் உயர்வானது. ஏனென்றால் உலகில் தோன்றிய எல்லா நபிமார்களும் ஹிஜ்ரத் செய்து அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு வந்திருக்கிறார்கள். நபிமார்கள் குடியிருந்த இடமாக இருக்கிறது, நபிமார்கள் எல்லாம் தொழுத இடமாக இருக்கிறது. எனவே உங்களுடைய காபாவை விட எங்களுடைய மஸ்ஜிதுல் அக்ஸா உயர்ந்தது என்று சொல்லும் போதுதான் முஸ்லிம்கள் சொன்னார்கள், இல்லை இல்லை, எங்களுடைய காபா தான் பூர்வீகமானது, புராதனமானது, சிறப்பிற்குரியது என்று சொன்னார்கள். அல்லாஹ் அப்போதுதான் இந்த ஆயத்தை இறக்கி வைத்தான், இன்னவல பைத்தின் புலிஅலின்னா லல்லதி பக்கா. உலகிலே இல்லங்கள் தோன்றவில்லை, இல்லங்கள் கட்டப்படவில்லை, குடியிருப்புகள் கட்டப்படவில்லை. எங்கும் காடுகளும் மேடுகளும் வனாந்திரங்களும் மலைகளும் இப்படியாக இருக்கும் போது அல்லாஹ்வை வணங்குவதற்காக முதலாக கட்டப்படுகிறது ஒரு இல்லம். அதுதான் இப்போது இருக்கின்ற அந்த காபா. அந்த காபாவுடைய இடத்தில் இருக்கின்ற அஸ்திவாரம் இருக்கிறது, அங்கே போடப்பட்ட அஸ்திவாரம். அந்த அஸ்திவாரத்தை தான் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதை உயர்த்தி கட்டினார்கள். ஆகவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் கட்டப்பட்ட காபா அல்ல, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் கட்டப்பட்ட காபா அல்ல. அந்த அஸ்திவாரம் இருந்தது. அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக இதோ அந்த அஸ்திவாரம் இருக்கிறது என்று காமித்து கொடுத்தால் அந்த அஸ்திவாரத்தில் இருந்து காபாவுடைய அஸ்திவாரத்திற்கு மேல் இருக்கிற கட்டிடங்கள் அந்தந்த காலங்களில் புதுப்பிக்கப்பட்டிருக்கலாமே தவிர, புனர் நிர்மாணங்கள் செய்யப்பட்டிருக்கலாமே தவிர, நிர்மாணங்கள் செய்யப்பட்டிருக்கலாமே தவிர, அதனுடைய அடிபாகம் இருக்கிறதே அது உலகம் தோன்றிய காலத்தில் இருந்து அது உண்டாக்கப்பட்டது. அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. ஆகவே அவ்வள பைத்தின் உலிஅலின்னா லல்லதி பக்கா. அல்லாஹ் சொல்கிறான், முபாரக்கா, அது பரக்கத்து நிறைந்தது, அது பாக்கியம் பெற்றது. அன்பானவர்களே, உலக ரீதியில் பாக்கியம் பெற்றது, சவாபு ரீதியில் பாக்கியம் பெற்றது, மறு உலக ரீதியில் பாக்கியம் பெற்றது, அமல் ரீதியில் பாக்கியம் பெற்றது. பழங்கள், கனிகள், எந்த வஸ்துவை எடுத்துக்கொண்டாலும் அது பாக்கியம் பெற்றது. உலகிலே அந்த மக்காவிலே அமெரிக்கா கிடைக்கிறது, ஜப்பான் கிடைக்கிறது, ரஷ்யா கிடைக்கிறது, பிரிட்டன் கிடைக்கிறது, பிரான்ஸ் கிடைக்கிறது, ஆஸ்திரேலியா கிடைக்கிறது. ஆம், அங்கே செய்யப்படுகின்ற எல்லா பொருட்களும் அங்கே குவிக்கப்பட்டிருக்கின்றன. அங்கே கிடைக்காத பொருள் இல்லை, உலகத்தினுடைய சந்தையாக ஆக்கப்பட்டிருக்கிறது. இதுவும் பெரும் பரக்கத். இப்படி ஒரு நாட்டில் உலகத்தினுடைய எல்லா பாகங்களிலும் இருக்கின்ற, அது மனிதர்களால் உண்டாக்கப்படுகின்ற வஸ்துவாக இருக்கட்டும், அல்லாஹ்வால் உண்டாக்கப்படுகின்ற பழங்களாக இருக்கட்டும், தானியங்களாக இருக்கட்டும், உணவுப் பொருட்களாக இருக்கட்டும், அங்கே கிடைக்காத பொருள் இல்லை. இது வெளிப்படையான பரக்கத். எந்த ஹாஜியாவது எந்த காலத்திலாவது நாங்கள் ஹஜ்ஜுக்கு போனோம், எங்களுக்கு இந்த ஆண்டு அரிசி கிடைக்கவில்லை, பேரித்த பழம் கிடைக்கவில்லை, தண்ணீர் கிடைக்கவில்லை, பஞ்சமாக இருந்தது, ஹாஜிகள் கூட்டம் அதிகமாக ஆகிவிட்டது, விலை கூடுதலாக ஆகிவிட்டது என்று சொல்ல கேட்டிருக்கிறீர்களா? பஞ்சத்திற்கே வேலையில்லை. ஏன்? முபாரக்கா. இது உலக ரீதியில். மறு உலக ரீதியில், சவாபு ரீதியில் நாமெல்லாம் அறிந்திருக்கிறோம். ஹஜ்ஜுடைய அமல்கள் ஒவ்வொன்றுக்கும் கொடுக்கப்படுகின்ற சவாபுகள் கொஞ்சம் நெஞ்சமல்ல. அன்பானவர்களே, அந்த மஸ்ஜிதுல் ஹராமிலே பரவான தொழுகை
இமாம் ஜமாத்துடன் நாம் தொழும்போது நாம் இங்கே தொழுகின்றோமே அதை போன்று 1,00,000 மடங்கு சவாபுகள் கிடைக்கிறது. இன்று ஹாஜிகள் 1,00,000 இருந்தது, 2,00,000 ஆனது, 2,00,000 இருந்தது, 3,00,000 ஆனது. ஒரு காலத்தில் வெறும் 20,000 ரூபாய்க்கு ஹஜ்ஜுக்கு சென்று வந்தவர்கள், 50,000 ரூபாய்க்கு ஹஜ்ஜுக்கு சென்று வந்தவர்கள் இப்போது லட்சக்கணக்கில் பணங்கள் இருந்தால்தான் ஹஜ்ஜு சொல்ல முடியும் என்று எத்தனை லட்சமானாலும் சரி, ஒரே ஒருவர், ஒரே ஒரு ஃபஜ்ர், ஒரே ஒரு லுஹர் அங்கே போய் தொழுதுவிட்டால் இந்த லட்சங்கள் எல்லாம் அது சாம்பலுக்கு சமம், இந்த லட்சங்கள் எல்லாம் அது மண்ணுக்கு சமம். ஏன்? இந்த லட்சங்கள் இங்கே வரும், போகும், அழியும், கிடைக்கும். ஆனால் நாம் இந்த லட்சங்களை செலவு செய்து பெறுகின்ற லட்சங்கள் இருக்கிறதே, அந்த லட்சங்களை கணக்கே போட முடியாது. ஒரு ஹாஜி முறையாக 5 நேரமும் மக்காவிலே அவர் இருக்கும் காலங்களில் இமாம் ஜமாத்துடன் தொழுதால் அவருக்கு கிடைக்கின்ற அந்த சவாபுடைய லட்சங்கள் கொஞ்சம் நெஞ்சம் அல்ல. இது எவ்வளவு பெரிய பரக்கத், எவ்வளவு பெரிய பரக்கத்! இதைவிட பெரிய பரக்கத் என்ன வேண்டும்? அந்த காபாவை தவாஃப் செய்யும் போது தவாஃபுக்கு கிடைக்கின்ற பரக்கத் என்ன தெரியுமா? மா ரஃபஅ ரஜுலுன் கதமன் வலா வலாஹா இல்லா குதிப லஹு அஸ்ரு ஹஸனாத் வ ஹுத்த அன்ஹு அஸ்ரு ஸய்யிஆத் வ ருஃபிஅ லஹு அஸ்ரு தரஜாத். காபா சுற்றுவோம், காபாவை சுற்றுவோம், தவாஃப் செய்வோம். தவாஃப் செய்யாத ஹாஜிகள் யாரும் இல்லை. அந்த தவாஃபுக்கு எவ்வளவு பெரிய சவாப் என்றால், தவாஃப் சுற்றுவதற்காக ஒரு காலை எடுத்து அந்த காலை அடுத்த அடி வைக்கும் போது சொல்கின்றார்கள் பெருமானார், ஒரு அடி எடுத்து இன்னொரு அடியை வைக்கும் போது 10 நன்மைகள் எழுதப்படுகின்றன, 10 பாவங்கள் அழிக்கப்படுகின்றன, 10 அந்தஸ்து உயர்த்தப்படுகின்றன. 7 முறை சுற்றி வருவோம். ஒரு தவாஃபில் எத்தனையோ காலடிகள் இருக்கும், ஒவ்வொரு காலடிக்கும் 10 நன்மைகள் கிடைக்கின்றன, 10 தீமைகள் அழிக்கப்படுகின்றன, 10 தரஜாக்கள் உயர்த்தப்படுகின்றன என்றால் இந்த பாக்கியம் சாதாரணமான பாக்கியமா? அந்த காபாவின் மூலம் வல்லதி பிபக்கா முபாரகா, அல்லாஹ் சொன்னான் அல்லவா, பரக்கத்து பொருந்தியது, பரக்கத்து நிறைந்தது என்று. அந்த பரக்கத்திற்கு விவரங்கள் சொல்லி முடித்தாலும் முடிக்க முடியாது அன்பானவர்களே. பரக்கத் இருந்தால்தான் வாழ்க்கை செழிக்கும், பரக்கத் இருந்தால்தான் மறுஉலகம் வெற்றி கிடைக்கும், பரக்கத் இருந்தால்தான் வியாபாரத்தில் செழிப்பு உண்டாகும், பரக்கத் இருந்தால்தான் விவசாயத்தில் செழிப்பு உண்டாகும், பரக்கத் இருந்தால்தான் ஆட்சி நல்லா அமையும், பரக்கத் இருந்தால்தான் மனைவி மக்கள் நல்ல முறை நடப்பார்கள். பரக்கத் இல்லாத வாழ்க்கையே இல்லை. சிரமமாக இருக்கிறது, துன்பமாக இருக்கிறது, கஷ்டமாக இருக்கிறது, பிரச்சனையாக இருக்கிறது, சிக்கலாக இருக்கிறது என்றால் ஏதோ பரக்கத் நம்மிடம் குறைந்திருக்கிறது, பரக்கத் நம்மிடமிருந்து போய்விட்டது. ஏன் போனது? எதனால் போனது? அந்த பரக்கத்தை பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சிந்தனை செய்ய வேண்டும் தவிர வேறு என்ன காரணமாக இருக்கும், அது காரணமாக இருக்குமா, இது காரணமாக இருக்குமா என்று மண்டையை பீட்டுக் கொள்ள தேவையில்லை அன்பானவர்களே. முபாரக் முதலில் ஆலமீன், இது அகில உலக மக்களுக்கும் பாதையை காண்பிக்கக்கூடியது, சொர்க்கலோகத்திற்கு போகின்ற பாதையை காண்பிக்கக்கூடியது. ஆம், ஆதிகள் அந்த காபாவை நோக்கி கண்ணால் கண்டு அதை தவாப் செய்து பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டவர்களாக அன்று பிறந்த பாலகனை போன்று வந்து அவர்கள் அல்லாஹ்விடத்திலே உயர்ந்த அந்தஸ்தை பெற்று சொர்க்கலோகத்திற்கு போகின்றார்கள். பாதையை காண்பிக்கக்கூடியது. என்ன பாதையை காண்பிக்கக்கூடியது? சொர்க்கலோகத்தின் பாதையை காண்பிக்கக்கூடியது. ஹாஜிகள் அவர்கள் ஹஜ்ஜி செய்தால் அவர்களுடைய முன்னால் செய்த பாவங்கள் அத்தனையும் மன்னிக்கப்படுகின்றன. பெருமானார் கூறுகின்றார்கள், பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. 60வது வயதிலே நாம் ஹஜ்ஜுக்கு சென்றோம். 60 ஆண்டு காலம் பகலில் தப்பு செய்திருப்போம், இரவில் தப்பு செய்திருப்போம், வாலிபத்தில் தப்பு செய்திருப்போம். இப்போது ஹஜ்ஜுக்கு செல்கிறோம் என்றால் இந்த 60 ஆண்டு காலம் எந்த பாவங்கள் செய்திருந்தாலும் அந்த பாவங்கள் எல்லாம் நாம் முறையாக ஹஜ்ஜு செய்திருந்தால், சரியாக ஹஜ்ஜு செய்திருந்தால் மன்னிக்கப்பட்டு நாம் ஊருக்கு வரும்போது அன்று பிறந்த பாலகன் எப்படி தூய்மையாக இருப்பானோ, பாவங்கள் இல்லாமல் இருப்பானோ, சுத்தமாக இருப்பானோ, அதை கொண்டு வருகிறோம். அன்பானவர்களே, இதைவிட பெரும் பாக்கியம் என்ன இருக்கிறது?
60வது வயதிலே ஹஜ்ஜுக்கு சென்றோம். ஒரு 80 ஆண்டு காலம் 80வது வயதிலே வஃபாத்தாக ஆனோம். இந்த 20 ஆண்டு காலம் ஏதோ திரும்பவும் நாம் ஒழுங்காக இல்லாமல் தப்புவம் செய்துவிட்டாலும் நாளைக்கு அல்லாஹ்வுடைய தர்பாரில் இருக்கும் போது 20 ஆண்டு காலத்துடைய பாவத்தை மட்டும் தான் அங்கே கொண்டு சொல்லுவோம் தவிர நாம் வாழ்ந்த 80 ஆண்டு காலத்துடைய பாவத்துக்கு வேலையே இல்லை. ஆனால் நம்முடைய ஹஜ் அது அங்கீகரிக்கப்பட்ட ஹஜ்ஜாக இருந்தால், முறையான ஹஜ்ஜாக இருந்தால், ஹஜ்ஜே மபூராக இருந்தால், நிச்சயமா ஹஜ்ஜுக்கு சென்று வந்த நாம் நிச்சயமா அல்லாஹ்வுக்கு மாறு செய்யவே மாட்டோம். மாறு செய்வதற்கு உண்டான வாய்ப்பை அல்லாஹ் கொடுக்க மாட்டான். மனித இயல்பின் பிரகாரம் நாம் ஒரு கால் மாறு செய்திருந்தாலும் உடனே தௌபா செய்து திருந்துவதற்கு உண்டான பெரிய வாய்ப்பு கிடைக்கும் அன்பானவர்களே. எனவே ஏதோ ஹஜ்ஜுக்கு போயோம் கடனை நீங்கியது என்ற நிலையில் இல்லாமல் முறையான ஹஜ்ஜுக்கு போகுங்கள், சிந்தனையுடன் ஹஜ்ஜுக்கு போகுங்கள், திருந்த வேண்டும் என்று ஹஜ்ஜுக்கு போகுங்கள். ஹஜ்ஜுக்கு சென்று வந்த பின்பு உங்களுடைய வாழ்க்கையில் 100க்கு 100 ஒரு முன்னேற்றம் ஏற்பட வேண்டும், மாற்றம் ஏற்பட வேண்டும். அப்போதுதான் உங்களுடைய ஹஜ் அது கபூல் செய்யப்பட்ட ஹஜ். என்னுடைய ஹஜ் கபூல் செய்யப்பட்டதா இல்லை என்பதற்கு பெரிய அடையாளம் என்னவென்றால், நாம் வந்ததுக்கு பின்னால் நம்முடைய வாழ்க்கை முன்காலத்தில் இருந்ததை போன்று இல்லாமல் அது முறையாக இருக்குமேயானால் நம்முடைய ஹஜ் அல்லாஹ்விற்கு அங்கீகரிக்கப்பட்டு விட்டது என்பதற்கு உண்டான பெரிய அடையாளமாக